இங்கே பாண்டியன் ஒரு பக்கம் வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் போயிட்டு இந்த விஷயத்தை நம்ம சும்மா விடக்கூடாது, முதல்ல அந்த முத்துவேல் கிட்டையும் சக்திவேல் கிட்டையும் இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளியில் வந்து சக்திவேலை பற்றி எல்லா விஷயத்தையும் உடச்சி தள்ளிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இதை கேட்டுட்டு இருக்க முத்துவேலுக்கு செம ஷாக்காக இருக்குது. இவனுங்க இப்படிலாம் பண்ணியிருக்கானுங்களா அப்படின்ற மாதிரி அவருமே மிரண்டு போய் நின்றுட்டு இருக்காரு. அதே நேரத்தில் இங்கே பாண்டியனுமே இந்த மாதிரி வந்து ஒரு பொம்பளை கிட்ட மோதுறதுக்கு நீங்கள் எல்லாம் ஏன்டா இப்படி வரீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபத்தோடு டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்கே சக்திவேலுமே ஆமாம் நான் தான் பண்ணேன், அதுக்கு என்ன பண்ணுன்ற அப்படின்ற மாதிரி ரொம்பவே தெனாவட்டா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இந்த பக்கம் பாண்டியனுமே இதான் லாஸ்ட் வார்னிங்காக இருக்கணும், இங்கே பாருங்கள் உங்கள் தம்பியையும் உங்களோட தம்பி பையனையும் நீங்கள் தான் அடக்கி வைக்கணும், இதுக்கு மேலே எங்கள் வீட்டு பக்கம் அவங்க ஏதாவது வந்து பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கோவப்பட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே இந்த பக்கம் வந்து முத்துவேலுமே எதுவுமே பேசாமல் அமைதியாக ஃபஸ்ட்டு உள்ளே போயிடுறாரு. உள்ளே போனதுக்கப்புறம் சக்திவேல்கிட்ட உன் பையன் வந்துட்டானா எங்கே குமார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவன் வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் குமாரவேல் வந்ததுக்கப்புறம் அவரை பேச விடுறதுக்கு முன்னாடியே இங்கே முத்துவேல் அவரோட கன்னத்தில் பலார்னு ஒரு அற விடுறாரு. இந்த மாதிரி அவரை அடித்த அடியில் இந்த பக்கம் வந்து எல்லாருமே அப்படி மிரண்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் முத்துவேலுமே ரொம்ப டென்ஷனோட நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி அவன் குடும்பத்தோடு போய் தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு நீ போய் மீனாவை மிரட்டிட்டு வந்திருக்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி செம்ம காண்டோடையும் கோபத்தோடையும் சத்தம் போட்டுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சக்திவேலுமே ஏன்னா அவன் பேச்சை கேட்டுட்டு என் பையனை எதுக்கு நான் அடிக்கிறேன், நீ அடிக்கிறத பார்த்தா என் பையனை அடிச்சு கொன்று போல இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் முத்துவேல்கிட்ட டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ முத்துவேல் இருந்துக்கிட்டு நம்ம குடும்பத்தோட மானம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எதுவுமே எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இதான் லாஸ்ட் வார்னிங்காக இருக்கணும், இதுக்கு மேலே ஏதாவது பண்ணீங்கன்னா உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் டென்ஷன் ஆகுறாரு. இன்னொரு சைடு சக்திவேலுமே இங்கே தனியாக குமரவேலை கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே பாடுறா இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருந்தால் சரி வராது, இப்போ நமக்கு இருக்கிற ஒரே வழி அந்த அரசியை நம்ம பக்கம் கொண்டு வந்தே ஆகணும், இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா எப்படியாவது அரசியை வலுக்கட்டாயமாவது நீ தாலி கட்டி அவளை கூட்டிகிட்டு வந்தாகணும், அதனால் அதுக்கான முயற்சிகளை பாரு, முதல்ல அவளை தனியாக மீட் பண்ணி ஏதாவது பேசுறதுக்கு வழி இருக்கான்னு ட்ரை பண்ணு, அந்த வழி மூலமாக அவளை ரீச் பண்ணி எப்படியாவது அவளை நம்ம வழிக்கு கொண்டு வரணும், அதான் என்னோட முடிவு அப்படின்ற மாதிரி இங்கே சக்திவேலுமே இன்னொரு சைடு இங்கே குமாராட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் குமாருமே அப்பா நீ நினைக்கிற மாதிரி அது அவ்வளோ ஈஸி இல்லைப்பா, அதுவும் இல்லாமல் அரசியோட மனசு இப்போ சுத்தமாக மாறி போச்சு, அவகிட்ட சுமூகமாக பேச முடியாது, அப்படி போய் பேசணும் அப்படின்னா பிரச்சனை தான் ஜாஸ்தியாகும், அதனால இந்த விஷயத்தை நம்ம வேற மாதிரி ஹேண்டில் பண்ணோம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியாவது அரசியை கடத்தி நான் அவள் கழுத்தில் கட்டாய கல்யாணம் பண்ணணும், அப்போ தான் எல்லாமே சரியாகும் அப்படின்ற மாதிரி இங்கே குமரவேலும் இங்கே செந்திலும் கதிரும் அடித்த கடுப்பில் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. அதாவது இப்போ ஒரு வழியே இல்லாமல் இவங்களை பழி வாங்குறதுக்கு ஒரே வழி அரசி மட்டும் அப்படின்ற மாதிரியும் எல்லாருமே அரசியை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரம் இன்னொரு சைடில் இங்கே செந்திலும் வீட்டுக்கு போயிட்டு மீனாவை பார்த்துட்டு மீனா இப்போ எல்லாம் ஓகே தானே அப்படின்ற மாதிரி ரொம்பவே சகஜமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மீனாவும் வீட்டுக்கு வந்த உடனே இங்கே வீட்டில் இருக்க எல்லாருமே மீனாவை பயங்கரமாக பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ ரொம்பவே புத்திசாலித்தனமாக செயல்பட்டமா, அதுவும் இல்லாமல் இந்த முடிவுகள் எடுக்கிறதுலாம் நீ ரொம்பவே தயாராக இருந்த அப்படின்ற மாதிரி எல்லாருமே மீனாவை ஒரு பக்கம் பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக பாண்டியனோட வீட்டுக்கு இங்கே மீனாவோட அப்பா வராரு. வந்து மீனா பண்ண சாதனையெல்லாம் நினச்சி அவருமே ஃபீல் பண்ணி பரவாயில்லம்மா நீ என் பொண்ணுன்றதை நிரூபிச்சிட்ட, சொல்லப்போனால் உன்னோட வேலையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அது நீ தனியாக நின்று சமாளிப்ப அப்படிங்கிறத நீ நிரூபித்து காட்டிட்ட அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் இங்கே மீனா கிட்ட ரொம்பவே ஹாப்பியாகவும் சந்தோஷத்தோடையும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியனுமே வந்துட்டீங்க வாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு போகலாம், உங்கள் பொண்ணு உண்மையிலுமே ரொம்ப திறமையாக செயல்பட்டா அப்படின்ற மாதிரி பாண்டியனுமே இங்கே மீனாவை பற்றி அவங்க அப்பா கிட்ட ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அவரும் நம்ம நல்ல குடும்பத்தில் தான் நம்ம பொண்ணு வாக்கப்பட்டிருக்கா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காரு. அதே நேரம் செந்திலுமே இங்கே மீனாவோட அப்பா கிட்ட தனியாக வந்து கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக மீனாவோட அப்பாவுமே மாப்பிள்ள நீங்களும் இதேமாரி நல்ல வழியில் வரணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன், ஆனால் இப்போதைக்கு உங்களால் அந்த வழியில் வர முடியாதனால நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களோட வேலை இன்னும் கூடிய சீக்கிரத்தில் கிடச்சிடும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலைக்கு போய் நல்லபடியாக இருக்கணும், அதான் எனக்கு தேவை, உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி மீனாவோட அப்பா இங்கே பாண்டியனோட குடும்பத்தையும் செந்திலையும் பாராட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதே நேரம் சக்திவேலும் இன்னொரு சைடு குமரவேலும் சேர்ந்து இவங்க வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் ரொம்பவே கூர்ந்து வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எப்படியாவது இந்த விஷயத்தில் பாண்டியன் குடும்பத்தை எப்படியாவது நம்ம கவுத்தே ஆகணும், நம்மளால் அவங்க அவமானப்பட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவோடு செயல்பட்டு இருக்காங்க. இப்போ இவங்களோட முயற்சிக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது பாண்டியன் குடும்பத்தில் நடக்குமா, இல்லை அப்படின்னா அவங்க எல்லா விஷயத்தையும் சமாளித்து இவங்க 2 பேர் முகத்திலே கரிய பூசுவாங்களா அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் காய்ஸ்.